நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி பீச்சுக்கு வந்துட்டோம்னா அது கோயிலில் மொத்தம் 4 வழி உண்டு. வடக்கு, கிழக்கு, மேற்கு வந்துட்டு 4 வழி உண்டு. 4 திசையும் 4 வாசல் உண்டு. நாங்கள் இப்போ வடக்கு பார்த்த வாசலில் இருந்து நேராக பீச்சுக்கு போய்கிட்டு குளிக்கிறதுக்கு போகிற வழிலாம் இப்போ இருக்கும். சின்ன சின்ன கோயில் ஃபேமிலியாக எல்லோரும் போயிட்டுருக்கோம். குளிக்கிறது வேண்டி ஃபஸ்ட்டு வந்து கடலில் போய் குளிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு கோயிலுக்குள்ளே போனோம்னா இப்போ 22 தீர்த்தம் இருக்கும். தீர்த்தத்துலேயும் கொஞ்சம் வந்தோம் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து கடலில் போய் குளிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பீச் பக்கத்தில் போயிட்டோம். நல்லா கிளைமேட் நல்லா மழை இருந்துச்சு. நைட்லாம் நல்லா மழை செமையாக இருந்துச்சு. பாருங்கள் பீச்சு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன கோவில் இருக்கும். ஒரு புத்தர் கோயில் இதுதான் புத்தர் கோயில். இப்போ நாங்கள் அப்படி பீச்சுக்கிட்ட போயிட்டோம். பாருங்கள் அப்படி கடல் செம்மையாக இருந்துச்சு. காற்று வர நல்லா காற்று. நாங்கள் அப்படி ஒரு ஹாய் நம்ம ஃபேமிலி ஒரு ஹாய் சொல்லிட்டு பீச்சுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் பீச்சு. இப்போ பீச்சு பக்கத்தில் வந்தாச்சு. நாங்களும் ஜாலியாக எல்லோரும் குளிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தயாராகிட்ருக்கோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எங்கள் பெரியம்மா பாருங்கள் ஜாலியாக தம்பியை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது நாங்கள் பீச்சுக்குள்ளே இறங்கி குளிக்க போகிறோம். எங்களுக்கே மேலே பயமாக இருந்துச்சு. அலை வர நிறைய அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் போய் நல்லா தண்ணி நல்லா ஸ்பீடாக வந்து அலை அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு வழியாக குளிச்சுட்டு இன்னொரு சவுண்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கோயிலுக்கு நாங்கள் சாமி கூட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் உள்ள கோபுரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பக்கத்தில் போயிட்டோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா கோயிலையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்கும். சரி பார்க்கலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அப்படியே டைமாக பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. 7-7:30 இருக்கட்டும். நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு நேராக வந்து இந்த இப்படி தான் லைனில் நிற்கணும். உள்ளே வந்து நேராக அந்த 22 தீர்த்தம் இருக்கும். அது வந்து இந்த வடக்கு பார்த்த வாசலுக்கு அந்த வழியாக தான் போனால் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே வீடியோ எடுக்க இல்லைங்களா கோயிலுக்குள்ளே. நாங்கள் அப்படி வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோன்னா இது வந்து ராமர் பாதம். அங்கேருந்து ராமேஸ்வரம் கோயிலேருந்து அது ராமர் பாதம் வந்தாச்சு. நாங்கள் அங்கேயுமே கொஞ்சம் ஓரளவு கூட்டம்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் கூட்டமும் இல்லை. ஆனால் நாங்கள் காலையிலே சாமி கும்பிட்டு இங்கே வந்துட்டோம் ராமர் பாதம் பார்க்குறதுக்கு. நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ் உண்டு நினைக்கிறேன். எங்களுக்கு கரெக்டாகவும் தெரியல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அந்தளவுக்கு தெரில. அங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு டவர் மாதிரி ஒன்று வேறு இருந்துச்சு. அது என்ன டவர்னு கேட்டால் செல்ஃபோன் டவர். நாங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி ராமர் பார்த்தா ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு இருந்தோம். இப்படி தான் கடையெல்லாம் இருந்துச்சு. கூட்டி செல்வெலாம் கடையில் பார்த்துட்டு இது வேணும் அது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. இப்போ கோயில் பக்கத்தில் போய்ட்டால் இப்படி தான் இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் இந்த மாதிரி படிப்படியாக வந்துடும். நாங்களும் படி ஏறி மேலே போய் ராமர் பாதத்தை பார்க்க போனோம். அங்கேயுமே எங்களை உள்ள வீடியோ எடுக்க விடலை. ராமர் பாதம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் உள்ளே வந்து ராமரோட பாதம் வந்து ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருந்துச்சு.
அங்கே மேலே ஏறி அந்த பாயிண்ட் வியூ பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. அப்படி சுற்றி கடல், மணல், அப்படி இந்த கடலோட மணல்லாம் இருக்கும்ல அரைச்சிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாருமே டயர்டாகிட்டா, ரொம்ப தூரம் நடந்தாங்களா, கால் வலியே எல்லாருக்கும் வந்துருச்சு. ஏன்னா கோயிலுக்கும் பீச்சுக்கும் நடந்ததே ரொம்ப டயர்டாகிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்துலேயே தான். நானும் இதுக்கு ஏறதுக்கே நாங்கள் மேலே தான் ஏறினோம். இவர் பார்த்திங்கன்னா புது நோட்டு வச்சுருந்தார். நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன், யூஸ் பண்ணாமல் புதுசாக ஒரு நோட்டு வச்சுருந்தார். பாருங்கள், மேலே இருந்து பாருங்கள், செமையாக இருக்கும். நல்ல காற்று, சுற்றி கடல், டவரை பாருங்கள், செமையாக இருந்துச்சு. ராமர் போதான் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. உள்ளே தாங்க ராமர் கோயில்னு சின்னதாக இருக்குது, உள்ளே தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுட்டாங்க. நான் ராமர் பார்த்து கொண்டுட்டு அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். குட்டீஸ் வேறு ஜமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பார்த்துட்டு நேராக தனுஷ்கோடி போகலாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே போகலான்ட்டாங்க. சரி, செம்மையாக இருந்துச்சு. அப்படி கடல், தண்ணி, காற்று, செம்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ராமேஸ்வரம். நாங்கள் வேனில் தான் வந்தோம். பாருங்கள், இது ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி அந்த சுனாமி வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஏரியா. வீடெலாம் நிறைய வீட்டில் தண்ணியில் மூழ்குது, கடலில் மூழ்குது. நாங்கள் வேனில் ஹாயும் பாட்டு கூட ஆடிட்டு தனுஷ்கோடியில் போய் கிட்ட போயிட்டோம். இதெல்லாம் அங்கே உள்ள வீடு, தனுஷ்கோடியில் உள்ள வீடு பாருங்கள். மீன் பிடிப்பாங்களா அவங்களோட வீடு. செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. வெயில் இல்லை நாங்கள் போகிற டயத்தில். இவங்களாம் எங்களை சாப்பிட கூட்டாங்க. போயிட்டு வரான்னு சொல்லிட்டு காயின் போட்டு அடி போயிட்டுருக்கோம். வேணாம், நல்லா பாட்டு போட்டு ஜாலியாக நான் ஃபேமிலி எல்லோரும். எல்லாருமே டயர்டாகிட்டாங்க. குட்டீஸ் ஃபுல்லாக முன்னாடி உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க பாருங்க. இப்போ நாங்கள் வந்து இறங்கியாச்சு தனுஷ்கோடியில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ்கோடி. இது வந்து அந்த நம்ம சுனாமி மூலமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்